இப்போ நீராகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது முதல் நாள் சாதத்தில் கொஞ்சமாக சாதம் கம்மியாக இருக்கணும், தண்ணி ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த மாதிரி சாதம் கொஞ்சமாக வச்சு நிறைய தண்ணி வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். இதில் நிறைய ப்ரோபயாட்டிக் இருக்குது. இதில் நிறைய ப்ரோபயாட்டிக் இருக்குது. இதில் நிறைய தயிர் விட்டு சாப்பிட்டோன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கா, நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையால் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டா விட்டுக்கலாம். கொஞ்சம் தயிரும் ப்ரோபயாட்டிக் தான். இந்த நீராகாரமும் ப்ரோபயாட்டிக்கு இயற்கையாக கிடைக்கிது. இதை போட்டு நல்லா உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இல்லைன்னா சும்மா கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிரும். உப்பு போட்டிருக்கோமா, இதில் நிறைய சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ போடுங்க. அவ்வளோ குளிர்ச்சி, இந்த வெயிலுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் கொத்தமல்லியை பொடி பொடியாக கலட்டி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். கொத்தமல்லியில் நிறையா மண் இருக்கும். திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு அப்புறம் போடுங்க. பாருங்க. இப்போ இது அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு 4 டம்ளர் கிளம்புற குடித்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது, குளிர்ச்சி, உங்களுக்கு டயட்டுக்கும் இருக்கும். ஏன்னா ரைஸ் கம்மியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தான் ரைஸ் போடணும். நிறையா போட்டால் பழையது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அது ரைஸு வெயிட்டு போடும். இது கொஞ்சம் ரைஸு, நிறையா தண்ணி இருக்கணும். தயிர், பசி அப்படியே நல்லா அடங்கும். மத்தியானம் வரைக்கும் பசிக்காது. பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது நீராகாரம். சம்மருக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா சின்ன வெங்காயமும் வேறு குளிர்ச்சி, கொத்தமல்லி எல்லாம் போட்டோன்னா தயிர் அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்பு சூடெல்லாம் குறையும். ப்ரோபயாட்டிக் வேறு நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு. வெயிட் லாஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம். இதில் நிறையா சாதத்தை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வெயிட்டு தான் போடும். கொஞ்சமாக ரைஸ், நிறையா தண்ணி விட்டு தயிர் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஃபேட் ஃப்ரீ தயிர் வச்சுக்கோங்க. நல்ல ஃபேட்டான தயிரை விட்டிங்கன்னா வெயிட்டு தான் போடும். ஃபேட் ஃப்ரீயான பால் வாங்கி காய்ச்சி தயிர் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா, ஒரு டம்ளர் இல்லை 3 டம்ளர் கூட சாப்பிட்டு போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதையும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் குடிக்கக்கூடாது. ஓகேவா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள்.